வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேர் சுந்தரபாண்டியன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் நல்லா இல்லைங்க. உண்மையா நான் நல்லா இல்ல. இந்த சம்பவம்லாம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு கோவம், ஒரு ஆத்திரம் எங்கே கொண்டு காட்டன்றது தெரியல. இது எப்போ முடியும் இதெல்லாம் அப்படின்றதும் தெரியல. அப்பாவி மக்களை சுட்டு கொன்றுருக்கானுங்க. அதுவும் டூர் வந்த மக்கள் மதத்தை கேட்டிருக்கானுங்க. ஆம்பளைங்களையா 10 பேரை கேட்டிருக்கானுங்க. பேரை கேட்டு இந்துவான்னு தெரிஞ்சுட்டு சுட்டிருக்கானுங்க. ஆனால் இந்த இறந்தவங்களுடைய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களும் இருக்காங்க. இந்தியாவில் இருந்து போன பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து போனவங்களும் இருக்காங்க, வெளிநாட்டவர்களும் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 15 பேர்கிட்ட இறந்ததா சொல்லியிருக்காங்க. இப்போ வரையும் தகவல் சொல்லியிருக்காங்க. 10 பேர் வந்து காயமானதாக சொல்லியிருக்காங்க. இன்னும் சரியான லிஸ்ட் இன்னும் வந்து சேரலை. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஒரு சாதாரண நம்ம ஒரு குடிமகனா எப்படி பேசாமல் நம்ம கடந்து போகிறது? போனவங்க வீட்டுக்கு வந்து சேருவாங்கன்னு வீட்டில் காத்துட்டு இருந்திருப்பாங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போனவங்க துக்கத்தோடு வருவாங்க. அது இன்னும் இப்படி நடந்துதான்னு கூட ஏற்றுக்க முடியாத மனநிலையில் இருப்பாங்க. குழந்தைங்க இருந்திருக்காங்க அந்த சம்பவத்தில். எந்த அளவுக்கு இவங்க சுட்டிருக்கானுங்கன்னா, ஒருத்தரை பார்த்து சுடும்போது அவர் சுட்டு கீழே மடிஞ்சு கீழே விழுற வரைக்கும் சுட்டிருக்கானுங்க. ஒருத்தரை சுடும்போது சுட்டு இறந்துருக்காரு. அப்போ வந்து அந்த அவருடைய வீட்டுக்காரம்மா வந்து கேட்டிருக்காங்க, எங்களையும் சுற்று அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும்போது அந்த தீவிரவாதி வந்து அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லியிருக்கான். இப்போ ஒன்றை நான் கொல்ல மாட்டேன், போய் மோடிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அவங்க கூட பிரச்சனை இருந்ததுன்னா அது இராணுவத்தோட சண்டை போட வேண்டியதானே? அது எதுக்குடா அப்பாவி மக்களை கொல்லணும்? பல்ஹகம் அந்த ஊர் பேர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. இது வந்து எப்படின்னா புல்வெளியாக இருக்கும். அந்த இடம் மட்டும் புல்வெளியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அந்த நிலப்பரப்பு புல்வெளியாக இருக்கும். நல்லா இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பல்ககமில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வண்டி, காரு அந்த மாதிரி எதுவுமே போக முடியாது. குதிரையில் தான் போக முடியும். அப்போ அந்த உள்ளூர் வாசிகளும் அந்த குதிரையை வந்து இயக்குற ஆட்களாக இருக்காங்க. இவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க மூலியமாக தான் போக முடியும். அவங்களும் இஸ்லாமியர்கள். இதில் என்னன்னா, இவனுங்க இப்படி சுடுறத பார்த்துட்டு அந்த ஊர் மக்களும் நிறைய பேரை காப்பாற்றிருக்காங்க. நிறைய பேர் எங்கே போகிறது, எப்படி தப்பிக்கிறது? ஏன்னா தலைமறைவாக கூட ஆக முடியாது. அது ஒரு புல்வெளி. அது மறைவான இடங்கள் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க. அந்த உள்ளூர்வாசிகள் நிறைய பேர் அவங்கள காப்பாற்றிருக்காங்க. சுடுபட்டு இறந்துறவங்க அந்த இடத்துல வேற வழி இல்லை. அவங்க கிட்ட இருந்த கையில் இருந்த ஒரே பொருள் என்னவா இருந்திருக்குன்னா மொபைல் ஃபோனாக தான் இருந்திருக்கும். அந்த மொபைல் ஃபோன் வச்சுட்டு என்ன டூர் போனவங்க என்ன ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க, செல்ஃபி எடுக்க தானே போயிருப்பாங்க. அது மட்டும்தான் இருக்கும். அவங்கக்கிட்ட வேற எந்த ஒரு ஆயுதமும் இருந்திருக்காது. ஆனால் அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த ஊர்க்காரர் வந்து இந்த குதிரையில் கூட்டிகிட்டு வருவார் இல்லையா, அவர் மட்டும் என்னென்னா இந்த தீவிரவாதிகளோட போராடி இருக்காரு. அவர் போராடினது அவரையும் கொண்டுட்ருக்காங்க. அவரும் செத்துட்ருக்காரு. அவர் வந்து ஒரு இஸ்லாமியர். இப்போ என்னன்னா, இவனுங்க தீவிரவாத செயல் பண்ணுறதுக்காக இவனுங்க பயன்படுத்தினது வந்து மதத்தை. ஓகேங்களா? அவனுங்களுக்கு தீவிரவாத செயல் பண்ணி ஆகணும். அவனுங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அதுக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்ற இவனுங்க எடுத்தது மதத்தை பேர் சொல்லி அந்த தீவிரவாத செயலை பண்ணணுன்றதை அதை பண்ணிட்டானுங்க. இவனுங்களுடைய முழு எண்ணம் அந்த அந்த மதத்துக்காக மட்டும்தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்றதா இருந்தால் எல்லார் பேரையும் கேட்டது கண்டிப்பாக அந்த உள்ளூர்வாசியை தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்திருக்கும். நம்ம மதத்துக்காக பண்ணும்போது அவர் அது பண்ணிட்டா நம்ம மதத்துக்காரவங்களே நம்ம மேலே திரும்பிடுவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்து அதை பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் அவனுங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவனுங்க வந்து அந்த தீவிரவாத செயலை பண்ணி ஆகணும். அதனால தான் அவரையும் கொண்டிருக்கானுங்க. யாரும் இஸ்லாமியர் ஒருத்தரையும் கொண்டிருக்கானுங்க. அப்போது இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, அவனுங்க மதத்தை வந்து அவனுங்க செய்கிற செயலை வந்து அவனுங்க காட்டிக்கிறதுக்காக மதத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவனுங்களுடைய தீவிரவாத நோக்கன்றது செயல்படுத்தியே ஆகணும் அப்படின்றது தான் அதில் வந்து முக்கியமாக குறியாக இருந்துட்டானுங்க. இதில் என்ன ஒரு கவலைனாங்க, இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இத்தனை பேர் காயப்பட்டிருக்காங்க, இன்னும் இந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரல. எல்லாரோடைய கவனமும் அங்கே இருக்குது. உலக நாடுகளுடைய கவனம் அங்கே இருக்குது. அடுத்த கட்டதாக இவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரைக்ஸ் எதாவது நடத்துவாங்க இல்லையா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஏதாவது நடத்துவாங்க இல்லையா.
எனக்கு இப்போ இன்னும் அதிகப்படியான கவலை என்னன்னா, அந்த காஷ்மீரி மக்கள் அவங்களுடைய 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 அந்த வாழ்க்கைய நினைச்சு தான். ஏன் அப்டின்னா, ரொம்ப நாளா இந்த ராணுவ கம்பெனிகளுக்கு கீழ கட்டுப்பாட்டிலேயே இருந்தவங்க அவங்க. ரொம்ப வருஷமா, ரொம்ப வருஷ காலங்களா அவங்களுக்கும் அவங்களுடைய நிலங்கள்ல வந்து சுதந்திரமா சுத்தணும், சுதந்திர பறவைகளா இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த அப்பாவி மக்களுக்கும். இப்ப இவனுங்க வந்து சுட்டுட்டு போயிட்டானுங்க. மக்களையும் கொன்னுட்டானுங்க. இப்ப மறுபடியும் என்ன பண்ணும்? அந்த 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 ஊர் முழுக்க, அந்த மாநிலம் முழுக்க திருப்பி ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தா, இவங்கள தேடுறேன்னு சொல்லி எவ்வளோ அடக்குமுறைகள் வரும். அங்க எவ்வளோ தொல்லைகள் வரும். அந்த மக்கள் எப்படி நிம்மதியா இருக்க முடியுமா? ஏன் அப்படின்னா, தமிழர்களா நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே இலங்கையில என்ன நடந்தது? ராணுவ கம்பெனிகள் என்ன பண்ணாங்க? அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது, அந்த மக்கள் எப்படி இப்ப நிம்மதியா இருப்பாங்க? எவ்வளோ கஷ்டம். இவனுங்க ஒரு மதத்த பேர சொல்லி பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்க இருக்கவங்களும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க போராட ஆரம்பிச்சுட்டாங்க. தீவிரவாதத்துக்கு எதிரா குரல் கொடுத்து போராட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் எவ்வளோதான் அடக்குமுறைகள சந்திப்பாங்க. நீ இப்ப இவனுங்க வரானுங்க, இவனுங்களுடைய தீவிரவாதம் தீவிரவாதத்துக்காக நம்ம இன்னும் கஷ்டப்படணுமா? அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டு அவங்களும் இன்னைக்கு வந்து போராடலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. வெளிய வந்து போராட ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருவாங்க. கண்டிப்பா இனி வந்து அது அந்த மாநிலம் ஃபுல்லா ராணுவத்தோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இந்த தீவிரவாதம் எங்க எப்படி கொண்டு வந்து நிக்குது பாருங்களேன். எதுக்கு இந்த தீவிரவாதம்? உங்களுக்கு ஒரு 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 உதாரணத்தோட சொல்றேன். நேத்து நடந்த சம்பவம்னு நெனைக்கிறேன். நேத்து 3 டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அது ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து மேடவாக்கம்ல, சென்னையில மேடவாக்கம்ல போயிருக்காங்க. ஒரு அவங்க வந்து என்னன்னா, புக்கிங் வந்து ஆர்டர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெயிட் பண்ணும்போது ஒரு இடம் மேடவாக்கம்ல கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத மாரியான இடம். இவங்க வந்து இயற்கை உபாதைக்காக ஒதுங்கியிருக்காங்க. ஒதுங்கி இருந்து நெக்ஸ்ட் ஆர்டர் வருன்றதுக்காக ஆர்டருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேர் 3 பேர் இல்லையா? அவங்க 3 பேர் இருந்திருக்காங்க. அப்ப 2 பேருக்கு ஆர்டர் வந்துருச்சு. 2 பேர் ஆர்டருக்கு வந்தோனே 2 பேர் கிளம்பி போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துல இருக்காரு. அந்த இடத்துல இருந்தவரு அந்த வழியா 2 பைக்ல 6 பசங்க வந்திருக்காங்க. 6 பசங்க வந்து என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா, அந்த பையன அடிச்சு, முகத்தெல்லாம் ஃபுல்லா அடிச்சு, கண்டமாக்கி, அவன்கிட்ட இருந்து ஃபோனு அது இதெல்லாம் பறிச்சு, கையில காசு இருக்கான்றதெல்லாம் பறிச்சு இது பண்ணியிருக்கானுங்க. எப்படி யார கூப்பிடுவாரு? எதுவும் கூப்பிட முடியாது இல்லையா? அந்த போனவங்க இப்போ திருப்பி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆர்டர் முடிஞ்சு ஏதோ கால் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க போல இருக்கு. கால் நாட் ரீச்சபிள்ல இருந்திருக்கு. ஆர்டரும் இன்னும் எடுக்கலன்னும் போது போய் அந்த பக்கமா போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. இவனுங்க போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த 2 பைக்ல வந்த 6 பேர்ல 5 பேர் எஸ்கேப். ஒருத்தன் மட்டும் மாட்டிக்கிட்டான். அந்த பையன் சமபோதையான். அந்த ஒரு பையன் வந்து சமபோதையான். அவன் வயசு என்னன்னா 17ஆம். 17 வயசுல யோசிச்சு பாருங்க. உனக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. உனக்கும் அவருக்கும் எந்த ஒரு வாய்க்கா தகராறும் கிடையாது. நீ யாரோ, அவர் யாரோ. சம்பந்தமே இல்லாம ஒரு நபரை நீ போய் எப்படி துன்புறுத்துவ? நீ எப்படி ஒரு நபரை வந்து காயப்படுத்துவ? உன்னுடைய தேவைக்காக என்ன வேணாலும் பண்ணியா? ஒரு நபர் மேல நீ எப்படி கை வைக்கலாம்? ஒரு நபரை நீ காயப்படுத்துவியா? எங்க ஆரம்பிக்குது பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட தவறுதாங்க. யாருங்க உரிமை கொடுத்தது? அவனுங்களுக்கு சுட்டு உயிரை எடுக்கிறதுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது? அதேதாங்க இந்த பசங்க பண்றதும். இந்த பசங்க பண்றது சின்னதா இருக்கலாம். என்ன இது சின்னது இது. அத கம்பேர் பண்ணி சொல்றியே! இது யார் உரிமைய குடுத்தது? இந்த பசங்களுக்கு? இதே தான் கேட்கிறேன். அந்த உயிர எடுக்கிறதுக்கு யாரு அதிகாரம் குடுத்தது? இதே தான் தாராபுரத்துல. இதே இதே இந்த ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸுக்கு நடந்த இன்னொரு விஷயம். தாராபுரம்ல என்ன பண்ணியிருக்க ஒருத்தர் கல்யாணம் ஆனவர்ன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து இதே தான் அப்போ இந்த Zomato, Swiggy எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நியூஸ்ல பார்த்தேன். பார்க்கும்போது என்னன்னா, என்ன தகவல் அப்டின்னா,
அவர் வந்து அவருக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. என்னன்னா ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. ஒயின் ஷாப்ல குடிச்சவனுங்களுக்கு பிரியாணி வேணும்னு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கானுங்க. அந்த ஆர்டர் பண்ணதுல அவர் வந்ததுல வந்து அவர புடிச்சு வச்சு அடிச்சு அவர்கிட்ட இருந்து காசு பணத்த வாங்கி இது பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கானுங்க. அந்த அம்மா கதறி அழுகுது அந்த அம்மா. பார்க்கறதுக்கு. அவருடைய வீட்டுக்கார அம்மா வந்து கதறி அழுகுது. பார்க்கவே அவ்ளோ கஷ்டமா இருந்தது. எ எப்படிங்க இன்னொருத்தர் மேல ஈஸியா கைய வச்சுர்றானுங்க. இது பண்ணிர்றாங்க. ஒருத்தர துன்புறுத்துறதுக்கோ, அடிக்கிறதுக்கோ, உயிர எடுக்கிறதுக்கோ, ஒரு உயிர எடுக்கிறதுக்கோ எப்படி மனசு வருது? யார் இந்த உரிமைய இவங்களுக்கெல்லாம் குடுக்குறது? இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே இதெல்லாம் இதெல்லாம் கேள்வி கேட்கணுங்க. ஒண்ணும் இல்ல. இந்த தீவிரவாத செயலே பார்த்தீங்க அப்படின்னா, அவனுங்க ஒரு 6 பேர் என்னவோ இருக்காங்களாம். 6 பேரோ எனக்கு சரியா தெரியல. 4 பேரா, 3 பேரா, ஏன்னா ஒரு நியூஸ்ல ஒண்ணு சொல்றாங்க. நல்ல வேளை அ இது வந்து நம்மளுக்கு முதல்ல அங்கருந்து வந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து போன மக்கள், டூரிஸ்ட் மக்கள் வந்து அவங்க ஃபோன்ல எடுத்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் தான் வந்தது. நல்ல வேளை முழுசா நம்ம நியூஸ்காரவங்க மத்தியில இருந்து வர நியூஸ தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவங்க கிரியேட் பண்றது தான் நியூஸா இருக்கும். ஏன்னா சரி மத்தியிலயும் சரி, மாநிலத்திலயும் சரி, இந்த ஆள்ற அர ஆள்ற அரசாங்கத்துங்களுக்கு ஏத்த மாரி தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து நியூஸ் வாசிப்பாய்ங்க. அவனுங்க 3 பேரோ, 4 பேரோ தான் கண்டிப்பா துப்பாக்கி வச்சிருக்கானுங்க. துப்பாக்கி தான் ஆயுதம். கோலத்தனமான வேலைய பார்த்துருக்கானுங்க. பொதும சு நிர்வாணமா இருக்க மக்கள் கிட்ட போய் சுட்டுருக்கானுங்க. அதாவது நிர்வாணம்னா அவங்க கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்ல. இவங்கள திருப்பி தாக்குறதுக்கு அவங்க கிட்ட ஆயுதம்ன்ற பேர்ல எதுவுமே இல்லாத மக்கள பார்த்து துப்பாக்கி வச்சு சுட்டுருக்கான். இவன் துப்பாக்கி வச்சு சுடுறான் அப்படின்னா, ஆ இன்னொருத்தர்கிட்ட துப்பாக்கி இருந்திருக்கணும். அப்ப அவன் வீரத்த காட்டியிருக்கலாம். இது முழுக்க முழுக்க கோலத்தனம். அவனுக்கு தைரியம் கிடையாது. தைரியம் இல்லாத போய் பொதுமக்கள போய் சுட்டுருக்கானுங்க அவனுங்க. ஏன்னா பொதுமக்கள் ஒண்ணுமே இல்லாம நிக்கிறவன போய் சுட்டா தானே திருப்பி இவனுக்கு எதுவுமே ஆகாது. அப்ப இவனுங்கலாம் என்ன தைரியசாலிகளா? கிடையவே கிடையாது. கோழைக. இதே தான் இந்த பசங்க பண்றதும். போய் குடிச்சிட்டு 3 பேரு, 4 பேர், 5 பேரா சேர்ந்து ஒருத்தன அடிக்கிறது, வழிப்பறி பண்றது, இது பண்றது. இ அது அது மத தீவிரவாதம், அது அது கொள்கை தீவிரவாதம்னா, இது போதை தீவிரவாதம், இது திருட்டு தீவிரவாதம். ஆக மொத்தத்துல எல்லாமே தீவிரவாதம். தீவிரவாதத்த வளர்த்து வச்சிருக்கானுங்க. கேள்வி கேட்காம நம்ம மொதற்கொண்டு நம்மளும் பயந்து, ஒடுங்கி எதுவுமே ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து சம்மந்தமே இல்லாம நம்மள தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலே, நம்ம அத ஆரம்பத்திலேயே நம்ம அத கேட்கறதுக்கு வந்துரணும். தயாராயிரணும். அங்கேயே உங்களுக்கு தைரியம் இல்ல அப்படின்னா, எதிர்காலத்துல நீங்க நீங்க சந்திக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க வந்து தைரியமா எதிர்கொள்ள மாட்டீங்க. தெரிச்சு ஓடி தான் போகணும். ஐயோ! அப்பா காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படின்ற மாரி ஓடணும். அந்த ஐயோ! அப்பா காப்பாத்திக்கிட்டா போதுன்னு ஓடுறத நின்னு நீங்க சமாளிச்சீங்கன்னா, இன்னைக்கு இன்னைக்கு இந்த சம்பவம்லாம் வேற மாரி ஆயிருக்கும்ல. என்ன சொல்றது? மக்களுக்கு தைரியம் வேணுங்க. கேள்வி கேட்க ஆரம்பிங்க. எல்லா வகையான வீர வரலாறுகளும் சேர்ந்த நிலம் இது. இந்த நாடும் அப்படி, ஒரு மாநிலங்களும் அப்படி. எல்லா வீர வரலாறுகளும் சேர்ந்தது. எல்லாம் இன்னைக்கு இப்போ தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகுது. துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாலும் தெரிச்சு ஓடணும். கத்தி கடப்பாரை எடுத்துட்டு வந்தாலும் ஓடணும். மாடுகள் பேரை சொல்லிட்டு அடிச்சாலும் ஓடணும். செயின் பறிக்க கும்பலா வரானாலும் ஓடணும். குடிச்சிட்டு வந்து சண்டை போட வரானாலும் பயந்துட்டு ஓடணும். எல்லாத்துக்குமே பயந்து பொதுமக்கள் ஓடுறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஆக்கி வச்சிருக்கானுங்க. மக்கள் தைரியமா இருங்க. தைரிய தைரியமா இருங்க. மத்தவங்களுக்கும் தைரியமா இருக்க சொல்லிக் கொடுங்க. கத்துக் கொடுங்க. நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை? ஒதுங்கிக்கலாம். நம்ம உண்டு வேலை உண்டு அப்படி இருக்க வேண்டாம். நம்ம உண்டு வேலை உண்டுன்னா மத்தவங்கள தொந்தரவு செய்யாம நம்ம வேலை உண்டு, நம்ம வீடு உண்டுன்னு இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. மத்தவங்கள தொந்தரவு செய்யாம நம்ம இருக்கிறதுல. ஆனா வர பிரச்சனைகள சந்திக்க, எதிர்கொள்றதுக்கு ஒரு தைரியம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வேணும். இன்னைக்கு இந்த இந்த மதத்தோடைய பேரை சொல்லி இவனுங்க இப்ப சுட்டு கொன்னது எந்த வகையிலும் ஏத்துக்க கொள்ள முடியாது. எப்படான்னு காத்துட்டு இருந்த சில கும்பல்கள் இத பயன்படுத்தி சோசியல் மீடியால கண்ட மேனிக்கு எழுதிக்கிட்டு இருக்கானுங்க. பாத்தீங்களா? அமரன் படம் வரும்போது அ என்ன எப்ப பாரு இஸ்லாமியர்கள மட்டும் தீவிரவாதிகளா காட்டிக்கிட்டே இருக்கீங்கன்ற மாரி அ பேசுன கேட்டதுக்கு கேட்டதுக்கு, இன்னைக்கு அவனுங்க வந்து அத சாதகமா பயன்படுத்தி, அன்னைக்கு அப்படி கேட்டீங்க, பாருங்க இன்னைக்கு யார் தீவிரவாத செயல பண்றாங்கன்னு சொல்லி மொத்த இஸ்லாமியர்களையும் காட்டுறாங்க. கிடையாது, அப்படி கிடையாது.
இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இங்க மதத்தால தான் வேற. இங்க 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 அவன் மாமன், மச்சான், அத்தை, மாமா முறைல வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க நம்ம. புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. என்னவோ எங்கேயோ இருந்து வெளியாகி இம்போர்ட் ஆன ப்ராடக்ட் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. திருப்பி அவனுங்க அங்கே தான் போகணும், அதை பண்ணணும். இன்னும் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, சிறுபான்மை பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, அதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு முழுசா அவங்க கிட்டே போயிடுறாங்க. கிடையாதுங்க. சிறுபான்மையினர்ன்ற பேரே தப்புங்க. மதத்தை வச்சு எப்படிங்க சிறுபான்மையினர்னு சொல்லிட்டு மக்களை பிரிக்கலாம்? கிடையாதுங்க, தப்புங்க அது. அவங்களுக்கு ஒரு கணக்கு வேணும், ஒரு டேட்டா வேணும், சலுகை தராங்க அப்படின்னா அதுக்கு அவங்க அது வரைக்கும் அவங்க சிறுபான்மையினர்ன்ற ஒரு லிஸ்ட்ல வைக்கணும். ஆனா அதுக்கு நீ எப்பவுமே அவங்கள சிறுபான்மையினர்னு அழைக்கிறதே தப்புங்க. அவங்க பெரும்பான்மையினர், மக்களோட மக்களா எல்லா மக்கள் மாதிரியும் சமமானவர்கள் அவங்க. சிறுபான்மையினர் இங்கெல்லாம் தான் இந்த பிரிச்சு ஆள்ற சூழ்ச்சி நடக்குது. இங்கே இது எல்லாத்துல இருந்தும் இதுல புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இங்க வரணும். இங்க இவனுங்களுக்கும் தீனி போட்ட மாதிரி ஆகி போயிடுச்சு இந்த சம்பவம். அவனுங்க மதத்து பேரை சொல்லி சுட்டதுனால யாரும் இந்த செயல்ல டைவர்ட் ஆயிடுறாங்க. எல்லாரும் இது ஒத்துமையா இருக்க வேண்டிய நேரம் இது. எல்லாரும் ஒத்துமையா இருந்து இதை எதிர்கொள்ள வேண்டிய நேரம். உண்மையா ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்தது, பார்க்கவே அவ்வளோ கஷ்டமா இருந்தது. குழந்தை இந்த படம் அவங்க பாருங்களேன் எப்படி உக்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன அப்படின்ற மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்போ நமக்கு ரொம்ப அன்பானவங்க, வீட்டில் ஒருத்தவங்க, அப்பாவோ அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ, நம்ம வீட்டில் ஒருத்தவங்க திடீர்னு இல்லைன்னா இப்படி போயிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க, திரும்பி வருவாங்கன்னு காத்திருப்போம். ஆனால் இந்த சம்பவத்தில் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? கொல்லப்பட்டிருக்காங்க. சில பேர் ஊசி போட்டால் கூட வலி தாங்க மாட்டான், அவனை போய் சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? வீட்டில் அடித்து கூட வளர்த்துருக்க மாட்டாங்க. யாரையும் ஏன்னு கூட எதிர்த்து கூட அதிகமாக சத்தம் கூட எழுப்பி பேசியிருக்க மாட்டாங்க. நிறைய அப்பாவி மக்கள் இருக்காங்க, அநியாயமாக சுட்டு கொண்டுட்டானுங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே எனக்கு மனசில் பட்டது, எனக்கு ரொம்ப வருஷமாக மனசில் பட்டது, ஒரே தீர்வு என்னன்னா, இந்த உலகம் ஆயுதங்கள் இல்லாத உலகமாக ஆகணும், தீவிரவாதங்கள் இல்லாத உலகமாக ஆகணும், இராணுவங்கள் இல்லாத உலகமாகணும், எல்லைகள் இல்லாத உலகமாக ஆகணும். இந்த நாளும் இல்லைனாலே இங்கே இவ்வளோ பிரச்சனை கிடையாது. எல்லைகளுக்காக பிரச்சனை, ஆயுதங்களுக்காக இங்கே பிரச்சனை, மதங்களுக்காக இங்கே பிரச்சனை. இதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் சமம்னு வாழ்ந்துட்டாலே இங்கே பிரச்சனையே இருக்காதுங்க. இந்த தீவிரவாத செயல்களே இங்கே இருக்காதுங்க. இன்னொருத்தன் ஒரு நிலத்துல அவன் வாழ்ந்துட்டு இருப்பான், அவன் அந்த பூமி தான் அவனுக்கு எல்லாமே அப்படின்னு அங்கதான் போய் இவனுங்க போய் கையை வச்சு நோண்டி எடுத்தாதான் இவனுங்களுக்கு திருப்தியாகி அப்பதான் முன்னேறும்னு சொல்லிட்டு அந்த மக்களை போய் அழிச்சா அவன் எப்படி நிம்மதியா இருப்பான்? இதெல்லாம் இல்லாம ஆகணுங்க. இதெல்லாம் இல்லாம ஆயுதங்கள் இல்லாத உலகு, எல்லைகள் இல்லாத உலகு, இராணுவம் இல்லாத உலகு, தீவிரவாதம் இல்லாத உலகு, இது ஆனாதாங்க எல்லாருக்குமே நிம்மதி. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும் காஷ்மீரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? இவ்வளோ வருஷம் காஷ்மீரை இந்த செயல்களுக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட காஷ்மீர் மக்கள் நம்ம கூட தொடர்பில் இல்லாமல் இருந்தாங்க. அதாவது என்னன்னா, இந்த புல்வாமா தாக்குதல்களுக்கெல்லாம் அடுத்தது அவங்க தொடர்பு நிலையிலே இல்லை. என்னன்னா ஃபுல்லாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது. அங்கே ரொம்ப அடக்குமுறை இருந்தது. அங்கே கொஞ்சம் இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன். இப்போதான் டூரிஸ்ட்லாம் நிறைய மறுபடியும் போக ஆரம்பிச்சிருக்காங்க, நார்மலாக ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இராணுவம் அவங்க இது பண்ணிட்டாங்க, அவங்களுடைய இதை கொஞ்சம் தளர்ந்துட்டாங்க அவங்க. இப்போ என்னடானா, இப்போ மறுபடியும் பாருங்க, அவங்க அதே நிலைக்கு, அந்த மக்கள் அதே நிலைக்கு, நம்ம வாழ்ற தெருவை இதே மாதிரி நீ இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, ஃபுல்லாக முடக்கி போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதுதானே அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. யாரோ எங்கேயோ இருந்து செஞ்சுட்டு போகிற செயலுக்கு, ஒரு மதத்தை சொல்லி செஞ்சுட்டு போகிற செயலுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த அப்பாவி மக்களும் அங்கே இருக்கவங்களும் கஷ்டப்படணும். இங்கே பல மக்களும் உயிரையும் கொடுத்தாச்சு. எல்லாருமே ஒத்துமையாக இருக்க வேண்டிய நேரம் இது. சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், கண்டமேனிக்கு பேசுவான், இந்த மதத்துக்காரன் தானே, இவன் தீவிரவாதம் பண்ணதான் செய்வான் அப்படின்றதுக்கெல்லாம் எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க.
அதுக்கு இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்க எல்லா மற்ற மதத்துக்காரங்களும் எல்லாருமே சமமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கான சூழல் உருவாகணும். உன் மதம் எப்படி பெருசோ அதே அவன் மதமும் அந்த பெருசு. இது மதத்துக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க ஜாதி சண்டைகளுக்கும் இது பொருந்தும். உன் ஜாதி உனக்கு எப்படியோ அதே தான் அவன் ஜாதி. இதில் நீ உயர்த்திட்டனா அப்போ அவன் கீழே தான் இருப்பான். இல்லை நீ உயர்த்தணும்னு அவசியம் இல்லை, அவன் கீழே இருக்கணுன்ற அவசியமே இல்லை. எல்லாருமே இங்கே சமம் அப்படின்ற மாதிரியே தான் இருக்கணும். இதை நான் பேசணும்னு நினச்சேன். இது என்னுடைய முதல் வீடியோ. நான் இப்படி உட்காந்து நான் பேசியே ஆகணும்னு நினச்சேன். உங்ககிட்ட கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு. பாருங்கள், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒத்துமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. முடிச்சுக்கிறேன்.